அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 20-21ஆம் நூற்றாண்டு உலகத்திலே அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து நடைபெற்ற மாற்றங்களிலே, புதிய கண்டுபிடிப்புகளிலே தகவல் பரிமாற்றம் என்பது மிக முக்கியமான ஒரு கருவியாக கருதப்படுகிறது. நாள்தோறும் நாம் ஒருவரோடு செய்யக்கூடிய உரையாடலின் மூலமாக சில கருத்துக்களை பரிமாறுகிறோம். அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஏதோ புதிதாக ஒரு செய்தி கிடைக்கப் பெறுகிறது. இந்த செய்தியினுடைய வளர்ச்சியின் மூலமாக தகவல் பரிமாற்றம் என்ற தலைப்பின் கீழே உலக அளவிலே எல்லாவிதமான முக்கிய தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றங்களும் இதை சார்ந்தே இருப்பதாக கருதித்தான் நாள்தோறும் தகவல் பரிமாற்றத்திற்கான புதிய கருவிகள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளிலே வாழக்கூடிய அறிவியல் விஞ்ஞானிகளாலே கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படி வடிவமைக்கப்பட்ட கருவிகளை கொண்டு எத்தனை வேகமாக உலகப்பந்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் தூரத்தை கடக்கிறோம், எவ்வளவு சீக்கிரமாக ஒரு செய்தி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அதன் மூலமாக துல்லியமான செய்தி பரிமாற்றமும் மிகவும் ஜாக்கிரதையாக, அதிலே எந்த விதமான செய்தி கசிவும் இல்லாமல் அது யாருக்காக அனுப்பப்படுகிறதோ அவருக்கு மட்டும் சென்று சேரும் விதமான பாதுகாப்பான ஒரு செய்தி பரிமாற்றம், இவற்றையெல்லாம் பற்றி நிறைய நாள்தோறும் நாம் ஊடகங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. உலக நாடுகள் இது குறித்து ஆராய்ச்சிகளுக்கும் வடிவமைப்பிற்கும் கண்டுபிடிப்பிற்கும் அதீதமாக செலவு செய்து வரக்கூடிய காலகட்டத்திலும் நாம் இருக்கிறோம். ஆனால் சென்ற நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே 1940-50களில் தொடங்கி உலக யுத்தங்கள், பல்வேறு நாடுகளினுடைய சுதந்திர போராட்டம், இது போன்ற காலங்களிலெல்லாம் தகவல் பரிமாற்றம் என்ற ஒன்றிற்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது வானொலிதான். வானொலியின் மூலமாக ஓரிடத்திலிருந்து பேசப்பட்ட குரல் பதிவு அது யாருக்கு அனுப்பப்பட வேண்டுமோ அந்த அலைவரிசையினுடைய நீளத்திற்கு சரி செய்யப்பட்டால் யாரிடம் சென்று சேர வேண்டுமோ அவருக்கு அது கேட்கும்படியாக அனுப்பக்கூடிய ஒரு திறனை கண்டு அடைந்து அதன் மூலமாக பல முக்கிய நிகழ்ச்சிகள், தகவல் பரிமாற்றம் ஆகியவை நடந்தன. பல நேரங்களிலே இந்த குரலொலியினுடைய வீரியத்தாலே வாழ்க்கையே மாற்றியமைக்கப்பட்ட நிலைமையெல்லாம் கூட பல்வேறு தலைவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கலாம். இப்படி வானொலியின் மூலமாக உலகம் பல்வேறு மாற்றங்களை கண்டடைந்து கொண்டிருந்த காலம். அந்த காலச்சூழலிலே தான் அமெரிக்காவிலே ஏல் நைட்டிங்கேல் என்பவர் மிகவும் பிரபலமான வானொலி குரலுக்கு உரிமையாளராக இருந்து அவர் குரலிலே இருந்த அழுத்தமும் அதிகாரமும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று அவர் குரலின் மூலமாக பல ஆயிரம் நல்ல கருத்துக்கள் மக்களை சென்றடைவதான ஒரு மாற்றமே ஏற்பட்டது. யார் இவர்? 1921ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலே பிறந்தவர்தான் ஏல் நைட்டிங்கேல். இவருடைய தந்தையார் வழியிலே வரக்கூடிய முதல் ஆண்மகனுக்கு ஏல் நைட்டிங்கேல் என்றே பெயரிடக்கூடிய வழக்கம் இருந்ததாலே அவர் அந்த வம்சத்தில் எந்த நிலையிலே இருப்பவர், உதாரணத்திற்கு இவருடைய தந்தையாரை அடையாளம் காணும்போது 4ஆம் ஏல் நைட்டிங்கேல் என்று அறிவிக்கிறார்கள். அந்த வரிசையிலே அவருடைய மகனான இவருக்கு 5ஆம் ஏல் நைட்டிங்கேல் என்றுதான் பெயரிடப்பட்டது. ஆனால் இவர் விதிவசத்தாலே சிறு வயதிலேயே தன் தந்தையிடமிருந்து பிரிந்து விட்டார். தாயாரோ மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையிலே கடற்கரையோரத்திலே இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளின் அருகிலே கூடாரம் அமைத்து கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழல். சிறு வயதில் தான் பிறந்த காலத்திலிருந்து விளையாடுவதற்கும் ஆசைப்பட்ட பொருட்களையும் வாங்குவதற்கும் தடையான பொருளாதார சூழ்நிலை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ந்து வந்த ஏல் நைட்டிங்கேல் தன்னுடைய வாழ்க்கை பாதை இப்படியே இருந்து விடுமோ என்ற எண்ணங்களெல்லாம் பல நிலைகளிலே சிறுவயதிலேயே பெறப்பட்டு அதனால் உளவியல் சார்ந்ததான ஒருவித பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்க வேண்டும். ஆயினும் அந்த பாதிப்பு தன்னுடைய வளர்ச்சியை தடை செய்து விடாதபடிக்கு அதிலிருந்து நம் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு, நம் நிலையை மாற்றியமைத்துக் கொள்வதற்கான வழியை தேடத் தொடங்கினார். அப்படி வழியை தேடத் தொடங்கிய அவருக்கு தலைமை பண்பிற்கு வர வேண்டும் என்ற ஆர்வம், அதன் மூலமாக சிறுக சிறுக வளரும் பருவத்திலேயே விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்வது, சிறுவர்களோடு சேர்ந்து விளையாடும் போது அதிலே போட்டி வைத்துக்கொண்டு அதிலே வெற்றியடைவதற்கான இலக்கை நோக்கி பயணிப்பது என்று தன்னுடைய பழக்க வழக்கங்களை சீர் செய்து கொண்டார்.
இதன் அடிப்படையில் 17 வயது நிரம்பியிருந்த இவருக்கு இராணுவ படையிலே சேருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அமெரிக்க இராணுவப்படை 1950கள் வாக்கிலே மிகவும் உக்கிரமான நிலையில் பல்வேறு போர்களிலே கலந்து கொண்டிருந்தது. இராணுவ படையினுடைய பல்வேறு பிரிவுகளும் வெவ்வேறு நாடுகளிலே தாங்களே நேரடியாக போர் செய்வதும் மற்றைய நாடுகளுக்கு துணையாக சென்று போரிடுவதுமான நிலை அப்போது நிலவியிருந்தது. அந்த சூழ்நிலையில் இவர் உலக பிரசித்தி பெற்ற உலக யுத்தம் நடந்த காலத்திலே பேர்ல் துறைமுகத்தில் அமெரிக்க இராணுவப் படை அந்த பேர்ல் துறைமுகத்திலே போரிடுவதற்காக சென்று அங்கே வெடிகுண்டுகள் வீசி அந்த துறைமுகத்தை தாக்கிய காலச்சூழலில் இவரும் அதிலே கலந்து கொண்டார். பெரும் அளவிலே அங்கே இழப்புகளெல்லாம் நடந்தபோது அமெரிக்காவிலிருந்து சென்றவர்களில் மிகவும் சொற்பமான இராணுவ படை வீரர்கள்தான் எஞ்சினார்கள். அப்படி உயிர் தப்பிய மிகவும் சிறிய அளவிலான படை வீரர்களுக்குள்ளே ஒருவராக ஏல் நைட்டிங்கேல் விதிவசத்தால் உயிர் பிழைத்தார். அப்படி இராணுவத்தில் பணியாற்றிய போது இவருடைய மனம் மிகவும் இறுகிப் போயிருக்க வேண்டும். நாள்தோறும் மிகவும் ஒழுக்கமான கட்டுக்கோப்பான நடைமுறைகளை பின்பற்றியிருந்த இவருக்கு அப்படி நடந்து கொள்வதன் மூலமாக தாம் நேர்த்தியடைவதை தம் உள்ளமும் புறமும் மிகவும் நேர்த்தியடையக்கூடிய ஒரு சூழலை இவர் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த இராணுவ பயிற்சி காலத்திலே தான் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளருவதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு சரியான முறையிலே இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு ஆசான்கள் யாரும் இல்லாத சூழ்நிலையிலே இராணுவ பயிற்சி தளத்தில் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு இவர் தள்ளப்பட்டார். அந்த காலச்சூழலில்தான் நூல்களின் மூலமாக புத்தகங்களின் மூலமாக அவற்றை வாசித்து தேர்ந்து அனுபவ அறிவை காட்டிலும் முதலில் அறிந்து கொண்டு புத்தகங்களின் வாயிலாக அறிவை வளர்த்து கொண்டு அதை வாழ்க்கையிலே அனுபவமாக்கலாம் என்ற எண்ணத்திற்கு வந்திருக்க வேண்டும். அப்படி என்ன பரிமாற்றம் ஏற்பட்ட இவருக்கு இராணுவ படைத்தளத்தில் பணியாற்றிய மிகச்சிறிய காலத்திலே பல்வேறு நூல்களையும் வாசிப்பதற்கு அவ்வப்போது கிடைத்த காலத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி தொடர்ந்து நல்ல நூல்களின் அறிமுகத்தாலே தன்னையே தான் ஒரு ஆளுமையாக சித்தரித்து கொண்டு அதன் மூலமாக தம்முடைய பழக்க வழக்கங்கள், நடை உடை பாவனை முதலியவற்றை கூட மாற்றியமைத்து கொண்டார். இந்த நிலை இவருடைய இராணுவ பயிற்சி காலத்திலும் அதைத் தொடர்ந்து இராணுவ படையிலே பணியாற்றிய போதும் இவரை தனித்தன்மை வாய்ந்தவராக அடையாளம் காணும்படியான ஒரு நிலைக்கு உயர்த்தியது. ஆயினும் 1947ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இவருக்கு ஓரிரு ஆண்டுகள் கடந்து இராணுவ பணியிலே இருப்பதில் விருப்பமில்லாமல் போனது. தமக்கு இந்த பணி சரியானது அல்ல, தாம் இன்னும் அனுபவஸ்தனாக வேண்டும் என்றும் தம்மை ஆளாக்கி கொடுத்த நிலைக்கு இராணுவ பணிக்கு நன்றி தெரிவித்து கொண்டு அதிலிருந்து வெளியேறினார். வெளியேறிய அவருக்கு அடுத்து நாம் பொருளாதார ரீதியாக நிலை கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த போதுதான் நிறைய நல்ல புத்தகங்களினுடைய அறிமுகம் கிடைத்தது. தாம் செல்வச் செழிப்போடு பொருளாதார அடிப்படையிலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணியிருந்த இவருக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற ஒரு ஆங்கில புத்தகம், நெப்போலியன் ஹில் என்பவர் இயற்றிய அந்த ஆங்கில புத்தகம் கிடைத்தது. தம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைத்த வசந்த காலமாக அதை இவர் கருதுகிறார். 1949ஆம் ஆண்டு அந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கிய இவர் அதன்பால் ஈர்க்கப்பட்டார். மீண்டும் மீண்டும் அதிலே இருந்த பல பக்கங்களை தாம் பல 10 முறைகள் வாசித்ததை குறிப்பிடுகிறார். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்த ஒவ்வொரு செய்தியும் தம்முடைய ஆழ்மனதிற்குள்ளே சென்று தம்முடைய எண்ணப் போக்கையே மாற்றியமைத்ததை தெரிவிக்கிறார். திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற அந்த புத்தகம் மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட புத்தகம்தான். ஆயினும் அதை பல ஆயிரம் முறை பலரும் வாசித்திருந்தாலும் அதை வாசித்து ஏர்ல் நைட்டிங்கேல் தம் வாழ்க்கை போக்கையே மாற்றியமைத்து கொண்டார். அந்த விதத்தில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்திலே பல பக்கங்களிலே அடிக்குறிப்புகள் எழுதியும் அதிலே இருக்கக்கூடிய சில பத்திகளை மீண்டும் மீண்டும் வாசித்தும் மனப்பாடம் செய்தும் தாம் நடைப்பயிற்சிக்கு செல்லும் போதெல்லாம் அவற்றை மீண்டும் அசைபோட்டு கொண்டே செல்வதை அவர் குறிப்பிடுகிறார். அதிலே குறிப்பாக ஒரு பத்தியிலே, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் என்ற தொனியிலே வந்த வரி இவரை இன்னும் பாதித்தது. அதனால் தம்முடைய வாழ்க்கையில் அதுகாரும் அவர் அனுபவித்த மிகவும் மாற்றத்திற்கான பொருளாதார நிலைகள், அதாவது பிறந்து சிறுகுழந்தையாக இருந்த காலத்தில் தந்தையை பிரிந்து ஏழ்மை நிலையிலே தாம் வாடி சிறு குழந்தை பருவத்திற்கான ஆசைகளெல்லாம் எதுவும் நிறைவேறாத சூழலில் பல்வேறு ஏமாற்றங்களை சந்தித்து வாழ்ந்த கஷ்டகாலங்களும்,
அவற்றிலே நொடிந்து போய்விடாமல் அது நம்மை கொண்டு செல்லக்கூடிய கீழ்நிலைக்கு செல்லாமல் தாம் இன்னும் அதிகம் உயருவதற்காக கடுமையான பயிற்சிகளெல்லாம் மேற்கொண்டு இராணுவத்திலே பணியாற்றி அந்த இராணுவ பணியின் மூலமாக ஒழுக்கம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையை தனக்காக தேர்ந்தெடுத்து கொண்டு அதன் பிறகு சிறுகச் சிறுகத்தான் வளர்வதற்கான வழியாக புத்தகங்களை அறிந்து கொண்டு அவற்றை படிக்க நேர்ந்து அடுத்து தாம் பொருளாதார ரீதியாக நிலை கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே இந்த குறிப்பிட்ட புத்தகத்தில் சொல்லியுள்ளபடியே நீ என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதன் வடிவாகவே நீ மாறுகிறாய் என்ற வரிகள் தம் ஆழ்மனதின் உள்ளே பல்வேறு நிலையிலே அழுத்தத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியதை தாமே தெரிவிக்கிறார். இப்படி ஏற்பட்ட மாற்றங்கள் அவரை இந்த செய்திகளையெல்லாம் தொகுத்து மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியது. அதன் முதல் முயற்சியாக தாம் இந்த செய்திகளை திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற புத்தகத்திலே படித்து தெரிந்து கொண்ட செய்திகளை ஒரு ஒலிப்பதிவாக செய்து அதை ஒலிப்பதிவு விற்பனை கூடத்தில் கொண்டு சேர்த்தார். அவருக்கு இயற்கையாகவே அமைந்திருந்த கதை சொல்லும் திறமையும் ஆழ்ந்த குரலும் அழுத்தமான சொற்களின் பிரயோகமும் அவர் கொடுத்த அந்த ஒலிப்பதிவை மிகவும் பிரபலமாக்கியது. சில வாரங்களுக்குள்ளே பல லட்சம் பிரதிகள் அந்த ஒலிப்பதிவு விற்று தீர்ந்தது. இதன் மூலம் இவர் யார், திடீரென்று இப்படி பிரபலமடைந்து விட்டார் என்று எல்லோரும் இவரை திரும்பி பார்க்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை வாய்த்தது. இதனால் இவருடைய குரலுக்கு நல்ல எதிர்பார்ப்போடு மக்கள் இவர் இன்னும் நிறைய கதை சொல்ல வேண்டும், இவருடைய வார்த்தைகளிலே மக்கள் தங்களுடைய துயர்நிலையிலிருந்து மாறுவதற்கான மாற்று யுத்திகளை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டத் தொடங்கினார்கள். அதனால் நிறைய தனியார் ஒலிப்பதிவு நிலையங்கள் இவருடைய குரலை பயன்படுத்தி ஒலிப்பிழைகளை கொண்டு வருவதற்கு வசதியாக அமைந்தது. இப்படி சிறுகச் சிறுக பேசத் தொடங்கிய இவர் ஒலிப்பதிவு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் வானொலியிலே இவருடைய கதை சொல்லும் போக்கின் மூலமாகவும் 1960-70களில் அமெரிக்கா நாடு மட்டும் அல்லாது பல்வேறு நாடுகளிலும் பிரபலமடைந்தார். இவருடைய ஆங்கில உச்சரிப்பாலும் இவர் பேசக்கூடிய சுயமுயற்சி முன்னேற்றத்திற்கான கதைகளையும் செய்திகளையும் இராணுவ படைத்தளங்களிலே இயங்கி வந்த வானொலிகளிலும் ஒலிபரப்பத் தொடங்கினார்கள். இவர் வாழ்ந்த காலத்திலே சற்றேறக்குறைய 7000த்திற்கும் மேற்பட்ட ஒலிப்பதிவுகளை தனியே செய்தும் வானொலி நிகழ்ச்சிகளை தயாரித்தும் வெளியிட்டிருக்கிறார். இது தவிர தொலைக்காட்சி தொடர்களும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் இவருடைய உரைகளையும் இவருடைய நிகழ்ச்சிகளையும் மிகவும் பிரபலமாக்கி மக்களிடையே கொண்டு சேர்த்தது. இவர் பல புத்தகங்களிலே வாசித்து அறிந்து கொண்ட தெளிவையெல்லாம் மக்களுக்கு போதனைகளாகச் சொல்லி அவற்றை சிறு சிறு நூல் வடிவங்களிலும் கொண்டு சேர்த்திருக்கிறார். இந்த நூற்றாண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகமாய் விளங்கும் வானொலி மற்றும் தொலைக்காட்சியிலே தம்முடைய தனித்தன்மையாலே திறமையாலே முன்னேறி அதன் மூலமாக உலக அளவில் பிரசித்தமடைந்தார் ஏல் நைட்டிங்கேல். 1989ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் இறந்துபட்டு போன இவருடைய குரல் இன்றும் கூட அமெரிக்கா மட்டுமல்லாது ஆங்கில மொழி பேசக்கூடிய பல்வேறு நாடுகளிலும் மீண்டும் நிகழ்ச்சிகளாக ஒலிபரப்பப்படுகிறது. மிகவும் வசீகரமான குரலாலே மக்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைத்துக் கொடுத்த ஏல் நைட்டிங்கேல் அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.